நான் வந்து யூடியூப்ல ஒரு பதிவு போட்டா, சரிம்மா. அத பார்த்தவங்க நெறைய பேரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஆ. நீங்க வந்து இந்து கடவுள தூக்கி போடுங்க. ஆ. எங்க கடவுளுக்கு வாங்க. ஆ. எங்க கடவுள் வந்து நீங்க கேட்ட அடுத்த நிமிஷமே எல்லா காரியத்தையும் சாதிச்சு குடுப்பாரு. ஆ. உன் குழந்தைக்கு உடம்பு நல்லா போயிடும். ஆ. அப்படின்னு கமெண்ட் போடுறாங்க. அது என்னதுங்க ஐயா? டேய் அறிகட்ட ஜென்மங்கள, ம். அறிகட்ட ஜென்மம். ம். உங்களுக்கு புத்திங்கிறது கிடையாதா? ம். இன்னைக்கு நான் குடுக்கக்கூடிய இந்த பதிவு உலகத்துல வர்ற அத்தனை பேர் நீங்க இதை நல்லா உணரணும். ம். என்ன குடுக்குறாங்கன்னு கேக்குற இந்து கடவுளே. டேய் நான் ஒரு இந்துவா பிறந்ததுக்கு பல ஜென்மம் புண்ணியம் பண்ணிருக்கேன்டா. காரணம் என்ன தெரியுமாடா? நான் எந்த மதத்தையும் குற்றம் சொல்லல. நான் முஸ்லிம் கூட பழகிருக்கேன், கிறிஸ்தவர் கூட பழகிருக்கேன். எல்லாரும் ஒரு தாய் பிள்ளையா தான் இருக்கிறோம். நான் நல்லவங்களை நான் வந்து குறை சொல்லல. இத விமர்சனம் பண்றவனுக்கு நான் சொல்றேன்டா, டேய் மானங்கட்டவனுங்கள, என்னோட இந்துக்கள்ல வந்து இந்த இடத்துல நான் இறந்து போனா வேற ஒரு 4 பேர் என்ன தூக்கி போட்டு பொழைச்சு போடாண்டா. கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் நீ, உனக்கு 4 வாரம் வந்தாதான் 10 வாரம் வந்தாதான் உனக்கு அங்க புதைக்கிறதுக்கு இடம் கொடுப்பான்டா. முஸ்லீம்ல அப்படித்தான்டா. நீ மசூதிக்கு தொடர்ச்சியா போனாதான்டா உனக்கு வந்து அங்க வந்து புதைக்கிறதுக்கு இடம் கிடைக்கும். நான் சொன்னவங்களுக்கு சொல்றேன், முஸ்லீம் இந்து கிறிஸ்தவம் எல்லாரும் நான் ஒரு தாய் பிள்ளையா. எனக்கு எல்லாரும் நிறைய நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. நான் யாரையும் உயர்ந்தவனா பேசல, தாழ்ந்தவனா பேசல, மனித நேயத்தோட பேசுறேன். நீங்க ஜாதி மதம் இனத்துக்கு அப்பாற்பட்டு நீங்க வந்து பேசணும். இந்த குற்றம் சொல்றவன நாங்க எல்லாம் சொல்றேன்டா. டேய் இந்த நிமிஷம் நாங்க இறந்து போயிட்டா யாராவது தூக்கி போட்டு போச்சு போடாண்டா. நீ வந்து பாத்தீங்கன்னா 3 ஒரு பங்கு பணம் கொடுக்கணுமா? இந்து கோயில்ல எவன்டா 3 ஒரு பங்கு சம்பாதிக்கிற கொண்டு போய் பணத்தை கொடுக்குறான்? இந்து கோயில்ல உன்னுடைய கிறிஸ்தவ கோயில்ல தானே 3 ஒரு பங்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் ஏன் ஆண்டவர்? டே நாங்க சூடஞ்சாம்பிராணி பத்தி போட்டு விவசாயம் பண்ணி அந்த அரிசியை திங்கிறீடா. அந்த அரிசி எவன்டா சம்பாதிக்கிறான்? அந்த அரிசியை எவன்டா உருவாக்குறான்? இந்துக்கள் சூடஞ்சாம்பிராணி பத்தி போட்டு நாங்க மங்களாத்தி காட்டி இந்த அரிசியை கொடுக்குறோம்டா. நீ சோறு திங்க கூடாது. நீ சொல்றவன் இந்த சோறை திங்க கூடாது. நீ வேற ஏதாவது போய் தின்னுடா பாக்கும். உன்னால என்னடா செய்ய முடியும்? ஒற்றுமையா இருக்கிற இந்த இந்துவத்தை, இந்த ஒற்றுமையா இருக்கிற அனைத்து மக்களையும் பிரிவினை பண்ற யாரா இருந்தாலும் சரிதான். வன்மையா இதை நாங்க கண்டிக்கிறோம். எல்லாரும் ஒரு தாய் பிள்ளையா தான் இருக்கணும். விமர்சனம் பண்றதை நிறுத்திங்க. நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா ஒருத்தவங்க நீங்க நல்லா இருக்க முடியாது. சாமியா சொல்லுங்கம்மா. இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறீங்களே, உங்களுக்கு ஒரு பயம் கிடையாது? அம்மா, இந்த உயிர் போற போக உயிர். இந்த உயிரை வச்சு ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும். ஒண்ணு பல கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கணும் இல்லையா? ஏதாவது ஆசைகள் இருக்கணும். எந்த ஆசையும் இல்லம்மா, எதுவும் இல்ல. ஏதோ இருக்கிற வரலையும் என்னை விட தாண்டி நிறைய பேர் இந்த நாட்டுக்காக நிறைய நன்மைகளை பேசியிருக்கிறாங்க, நிறைய உதவி பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க வந்து எதுவும் எடுத்துட்டு போல. ஆனா அவங்களோட பேர் இன்னைக்கு சொல்லுது. அது பேருக்காக கிடையாது. அடுத்த சங்கதிகள் வர்றவங்களுக்கு இது மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. என்ன செய்ய போறாங்க? என்ன பண்ண போறாங்க? ஒண்ணும் பண்ண போறது இல்ல. என்கிட்ட என்ன இருக்கு? அதுக்கு மேலே அவங்க பண்ணிட்டாங்கன்னா அந்த கர்மாவை அவங்க தான் போய் சேரும். நல்லது சொல்றது தப்பா? நீங்களே சொல்லுங்க. நல்லது சொல்றது தப்பா? நான் ஊரா போய் சொல்ல முடியாது. ஏதோ இந்த யூடியூப் மூலியமா நான் 100 பேரை ஒருத்தருக்காக இந்த அறிவு ஞான சிந்தனை கிடைக்கும். நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஒன்னா இருக்கணும், நல்லா இருக்கணும், இருக்கிற வரலையும் அன்பா இருந்துட்டு உயிர் போற நேரத்துல எல்லாரும் ஒற்றுமையா வாழணும் தான் நான் சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எது நடந்தாலுமே சிவமயம்.